வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ நான் எங்கே போயிட்டுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன ஷார்ட்ஸ்லலாம் சொன்ன மாதிரி தாங்க திருப்பதியில் இருக்கக்கூடிய வக்குலாதேவி அம்மனோட கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கேன். போன ஷார்ட்ஸ்லேயே நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, வக்குலாதேவி அம்மனோட அந்த வரலாறை பற்றி நம்ம பேசுவோம். அதுவும் ஒரு லென்த்தியான வீடியோவில் பேசுவோம் நான் சொல்லியிருந்தேன். அதாவது இந்த கோயிலோட பண்டைய கால வரலாறாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிருஷ்ண பகவான் தான் விஷ்ணு பகவானோட அவதாரம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த காலகட்டத்தில் கிருஷ்ணன் அவர்களோட தாயார் யார்? யசோதாமா இல்லைங்களா? யசோதாமா ஒரு காலகட்டத்தில் கிருஷ்ணர்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, உன்னை திருவுருவ கோலத்தில், அதாவது இந்த திருமண கோலத்தில் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஆசையாக இருக்கு, ஆனா அப்படி ஒரு குடுப்பனையை நீ எனக்கு கொடுக்கவே மாட்டியே அப்படின்னு கிருஷ்ணர்கிட்ட வேண்டுதல் வச்சப்போ கிருஷ்ணர் என்ன சொல்லியிருக்காரு, நம்ம கலியுகத்துல உங்களோட ஆசை நிறைவேறும் அம்மா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அந்த ஆசையை நிறைவேற்றும் விதமா விஷ்ணு அவர்கள் கலியுகத்துல வெங்கட தளபதியா அவதாரம் எடுத்தாரு. அதே மாதிரி கிருஷ்ண பகவானோட அம்மாவான யசோதா அவர்கள் வக்குலாதேவி அம்மாவாக அவதாரம் எடுத்தாங்க. எடுத்தது மட்டும் இல்லாம ஏற்கனவே கிருஷ்ணர் அவர்களை திருமண கோலத்துல பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க இல்லைங்களா, அது இந்த கலியுகத்துல நிறைவேற்றும் விதமாக பெருமாள் அவர்களுக்கு பத்மாவதி அவர்களை கல்யாணம் பண்ணி அந்த கோலத்தை பார்த்தாங்க அப்படின்ற மாதிரி பண்டைய வரலாறு சொல்லுது. இது மட்டும் இல்லாம இப்போ நடப்புக்கு வருவோம். இப்போ என்ன ஆச்சு, இந்த கோயில் எதனால ரெனோவேட் பண்றதுக்கு இவ்வளவு காலம் ஆச்சு, இந்த கோயிலோட தற்போதைய வரலாறு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களை ஆச்சரியப்படுத்துற அளவுக்கு இல்ல, அதிர்ச்சி கொடுக்குற அளவுக்கு ஒரு சில வரலாறுலாம் நடந்திருக்குது. அது என்ன மேட்டர் அப்படின்றத இப்போ சொல்றேன். அதாவது இந்த வக்குலாதேவி அம்மனோட கோயில் எப்போ அமைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருப்பதினு ஒரு ஊர் தோன்றுவதற்கு முன்பே அமைக்கப்பட்டதுன்றாங்க. கிட்டத்தட்ட 5000 வருஷம் பழமையான கோயிலா இந்த வக்குலாதேவி அம்மன் கோயில். ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோயில் அழிக்கப்பட்டது. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 17th செஞ்சுரியில் இந்த கோயில் அழிக்கப்பட்டது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு அரசியல் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில ஆக்கிரமிப்பாளர்கள், ஏன்னா இந்த கோயில் அமைஞ்சிருக்கக்கூடிய இடம், அதுவும் அந்த சுற்றி இருக்கிற மலைப்பகுதி மிக மிக அருமையான ஒரு குவாலிட்டியான கற்கள் கிடைக்கக்கூடிய ஒரு இடமா, அதனால அந்த இடத்துல இருக்கிற அந்த கற்களை, அந்த மலையை நம்ம ஆக்கிரமிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சில ஆக்கிரமிப்பாளர்கள் செய்த சதி அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சொல்லப்படுது. இந்த கோயிலோட பியூட்டி இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெருமாளுக்கு நெய்வேதியம் படைக்கிறதுக்கு முன்னாடியே வக்குலாதேவி அம்மனுக்கு தான் படைச்சு அதுக்கப்புறம் தான் அவருக்கு எடுத்துட்டு போவாங்கன்னு சொல்றாங்க. ஏன்னா தாயார் இல்லைங்களா. இது மட்டும் இல்லாமல் அந்த கோயிலுக்கு நீங்க போனீங்கன்னா, அந்த கோயிலோட உச்சியில இருந்து நீங்க பார்த்தா உங்களுக்கு திருப்பதி மலை ரொம்ப அழகா தெரியும். ஏன்னா அது அந்த கோயிலில் இருக்கிற அந்த சிலையை, அதாவது வக்குலாதேவி அம்மன் அவர்களோட சிலையை பெருமாளை பார்த்த மாதிரி தான் வடிவமைச்சிருப்பாங்களாம். ஆனா 300 வருஷமா இந்த கோயில் இடிக்கப்பட்டு எந்தவித ஸ்டெப்பும் தெலுங்கானா கவர்மெண்ட், அதாவது அந்த ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட் எடுக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. குறிப்பா அந்த கவர்மெண்ட் எடுக்கிறத விட திருப்பதி தேவஸ்தானம் இதுக்கான எந்த ஸ்டெப்பையும் எடுக்கலையாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பல வருடங்கள் போராடி அந்த ஊரை சேர்ந்த ஒரு சில அரசியல் கட்சிகள், அதுக்கப்புறம் இந்து அமைப்பை சேர்ந்தவங்க, அதுக்கப்புறம் ஏகப்பட்ட சன்னியாசிகள், இவங்க எல்லாருமே தொடர்ந்து இந்த கோயிலை நீங்க சீரமைக்கணும் அப்படின்ற மாதிரி போராடி இருக்காங்க. ஏகப்பட்ட கோரிக்கைகளை திருப்பதி தேவஸ்தானத்துக்கு வச்சிருக்காங்க. ஆனால் திருப்பதி தேவஸ்தானம் கொஞ்சம் கூட கண்டுக்கவே இல்லையா. அப்படியே கண்டுகிட்டு ஒரு சில அஃபீஷியல்ஸ் கேட்கும் போது அவங்க என்ன பதில் சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ இந்த கோயிலை நம்ம ரெனோவேட் பண்ணோம்னா பல கோடி ரூபாய் செலவாகும், அதனால தான் நாங்கள் திருப்பதி பெருமாள் கோயிலை மட்டும் நம்ம நல்லா மெயின்டைன் பண்ணிட்டு இந்த கோயிலை நாங்கள் கண்டுக்காம விட்டோம் அப்படின்ற மாதிரியே சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் அந்த திருப்பதி தேவஸ்தானம் காட்டுற இந்த மெத்தனமான போக்கே அங்கே இருக்கிற அந்த லோக்கல் மைனிங் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கெல்லாம் ரொம்ப உறுதுணையாக இருந்திருக்குது. ஏன்னா அங்கே தானே ஒரு அற்புதமான கல் கிடைக்குது. இந்த மலையை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இடிச்சு எடுத்துன்னு போனால் தான் நம்ம செட்டில் ஆக முடியும் அப்படின்ற மாதிரி அங்கே இருக்கிற அந்த லோக்கல் மைனிங் பிஸ்னஸ் பண்ணுறவங்கலாம் பிளான் பண்ணியிருக்காங்க. இப்படி பண்ணியே கிட்டத்தட்ட அந்த மலையிலிருந்து 80% அச்சு நொறுக்கி எடுத்துன்னு போயிட்டாங்களாம். மீதி 20% தான் அந்த மலை குத்து வீரம் கொலை வீரமாக நின்றுக்குது. இதுக்கப்புறம் தொடர்ந்து டிடிடி, அதாவது திருப்பதி தேவஸ்தானத்துக்கு கோரிக்கை வருது, ப்ரெஷர் வர ஆரம்பிச்ச உடனே அவங்களே ஃபைனலாக என்ன சொல்லிட்டு இருக்காங்க, சரிங்க இத்தனை பேர் கோரிக்கை வைக்கிறீங்க, அதாவது பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வைக்கிறாங்க, மக்கள் போராடுறாங்க, சன்னியாசிகள் போராடுறாங்க, ஸோ இவ்வளவு ஏங்க நிறைய பொலிட்டிக்கல் பார்ட்டியும் தாண்டி இந்து அமைப்புகளும் போராடுறாங்க, இவ்வளோ பேர் கோரிக்கை வச்சோம் நாங்கள் கேட்கலன்னா அது நல்லா இருக்காது இல்லைங்களா, அதனால நாங்கள் செலவு பண்ணுறோம், இந்த கோயிலை நாங்கள் ரெனோவேட் பண்றோம்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 2,15 லட்சம் ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் இவங்க ரெனோவேட் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் 2010 வருஷம் அங்க லோக்கல்ல இருக்கிற ஒரு சில மைனிங் கம்பெனிஸ் கோர்ட்ல கேஸே போட்டாங்களாம். இவங்க இந்த மாதிரி ரெனோவேட் பண்ண ஆரம்பிச்சா நாளைக்கு எங்களால் அங்கிருந்து கல் எடுக்க முடியாது, மைனிங் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் இந்த கோர்ட் தெலுங்கானா கோர்ட்ல ஒரு 2 வருஷம் இந்த கேஸ் போயிட்டு இருந்திருக்குது. அதுக்கப்புறம் ஒரு வழியா 2012 வருஷம் தெலுங்கானா கோர்ட்டே ஃபைனல் ஆர்டர் என்ன கொடுத்துட்டாங்கன்னா, இந்த கோயில் டிடிடிக்கு உட்பட்டது, அதனால இங்க எந்த ஒரு மைனிங் ஒர்க்கும் பண்ணக்கூடாது,
இது கம்ப்ளீட்டாக பக்தர்களுக்கான ஒரு கோயில் அப்படின்ற மாதிரி அதுக்கான ஆர்டர் கொடுத்த உடனே இப்போ அந்த கோயில் வந்து ரெனோவேட் பண்ணி சூப்பராக இருக்குது. அதனால் மறக்காமல் நீங்கள் திருப்பதிக்கு பெருமாளை சந்திக்க போனீங்கன்னா, பெருமாளை வழிபட போனீங்கன்னா வக்குலாதேவி அம்மன் கோயிலை ஒரு வாட்டி போய் விசிட் பண்ணுங்கள். கரெக்டாக திருப்பதியிலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தான் நண்பர்களே. இங்கேருந்து டேரெக்டாக போகிறதுக்கு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் பெருசாக இருக்கிற மாதிரி தெரியல. இன்னும் அந்த ஃபெசிலிட்டிலாம் வரல. ஏன்னா அது வந்து அந்த திருப்பதி ஹை ரோட்டில் தான் இருக்குது. அதனால் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒரு ஆட்டோ இல்லைனா ஒரு டாக்ஸியை பிடிச்சிக்கிட்டு டேரெக்டாக அந்த கோயிலில் போய் சூப்பராக வழிபடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். ஏன்னா அவ்வளோ ஒரு அற்புதமான கோயில் நண்பர்களே. எனக்கே அந்த கோயில் வந்து ஃபஸ்ட்டு திருப்பதிக்கு போகும்போது இருக்கா இல்லையா அப்படின்றதுலாம் தெரியாது. அங்கே போனதுக்கு அப்புறமா தான் நம்ம லோக்கல் டூரிஸ்ட் ஒருத்தர் சொன்னார், வக்குலாதேவி அம்மன் கோயில்னு ஒன்று இருக்குங்க, அங்கே போய் பாருங்கன்னு. நான் போய் பார்த்த உடனே எனக்கு ஒரு பெரிய ஷாக்கு. அடப்பாவீங்களா, இப்படி ஒரு கோயில் இங்கே இருக்கா? ஆனால் பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட்டுன்னு சொல்லி ஒரு 10-15 பேர் தான் வந்திருப்பாங்க. அதுவும் நான் போனது வந்து ஒரு பௌர்ணமி தினம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் நான் போனப்போ அந்த மாதிரி எந்த ஒரு கூட்டமும் இல்லை. நான் பாட்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம், ஒரு 45 மினிட்ஸ் நாங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். கொஞ்ச நேரம் தியானம்லாம் பண்ணேன். ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு அமைதியான இடம் தான். அவ்வளோ நல்லா அந்த இடத்த வந்து பராமரிக்கிறாங்க. அவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த செல்ஃபோனுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது. அதாவது நீங்கள் உள்ளே போய் கடவுள், அதாவது சாமியை வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுக்க முடியாது. ஆனால் அதை சுற்றி நீங்கள் எவ்வளோ வேணாலும் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஸோ அந்த ஒரு ஃப்ரீடம் கிடச்சனால தான் வளைச்சி நான் எடுத்துருக்கிற பாருங்க இந்த வீடியோ. அதனால் இந்த இடம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால் நீங்களும் திருப்பதிக்கு போகிற ஒரு ஆளாக இருந்தால் மறக்காமல் அந்த கோயிலை ஒரு தடவையாச்சும் விசிட் பண்ணிட்டு வாங்க. அப்படி நீங்கள் ஏற்கனவே விசிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் போடுங்க. நானும் அடுத்தடுத்த வீடியோவில் புது இடங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணி உங்களுக்கு தெரிவிக்கிறேன். நன்றி.